இப்ப எதுக்கு பயம்? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ எதுக்கு கவலைப்படுற? இல்ல, அத்தை ஆசையா எடுத்து கொடுத்த புடவைய நான் அக்கா கிட்ட கொடுத்தேன். அவ என் மேல இருந்த கோவத்துல அந்த புடவைய என் கண் முன்னாடியே எரிச்சிட்டா. எரிச்சிட்டாளா? அப்படி இருக்கிறவ கல்யாணத்தன்னைக்கு என்ன பண்ணுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சஞ்சீவ். நான் ஒன்னு சொன்னா நீ எனக்காக கேப்பியா? என்ன பண்ண சொல்லு. நமக்கு இந்த மேரேஜ் வேண்டாம். ஏய், எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ற? என் அக்கா வாழ்க்கையை அழிச்சிட்டு நம்ம ஒன்ன வாழ முடியுமா சஞ்சீவ்? நமக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அக்கா வாழ்க்கையை நாம அழிக்க போறது இல்ல. அனு, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா எங்க வீட்டுல இருக்கதான் போறீங்க அபி. இல்ல சஞ்சீவ், என் அக்கா கோவத்தை பத்தி உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் ஆசைப்பட்டதை அடைய அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அதே சமயம் அது கிடைக்கலன்னா அவளால அதை தாங்கிக்கவே முடியாது. என் அக்காவை நான் சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன். தோல்விய அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கிற ஆள் அவ கிடையாது. இங்க பாரு அபி, இந்த கோவில்ல வச்சு இந்த சாமி முன்னாடி நான் சொல்றேன், நாளைக்கு நடக்க போற நம்ம மேரேஜ்ல உங்க அக்காக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க அக்காவையும் உன்னையும் ஒற்றுமையா வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன நம்பு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் கண்டிப்பா உன்னை நம்புறேன் சஞ்சீவ். நாளைக்கு நான் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது இல்ல? ஐயோ, கண்டிப்பா நடக்காது. நீ எதுக்கும் பயப்படாத. தங்கச்சே, தங்கச்சே, அண்ணே, எப்ப ரஷ்யால இருந்து வந்த? நல்லா இருக்கியா? இப்ப என்ன நல்லா விசாரிக்கிறதா முக்கியம்? சிட்டில அவ்வளவு வசதியான வீட்டை விட்டுட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இந்த பண்ண வீட்டுல எதுக்கு வந்து தங்கிட்டு இருக்க? இத பாரு, நான் இப்ப மச்சான ஜெயில போய் பார்த்துட்டு தான் வரேன். இவ்வளவு நாளா அவரு ஜெயில இருக்காருங்கிற விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்ல? பெருமாளே, பெருமாளே, எனக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்காத, சரியா? மச்சான் ஏன் ஜெயிலுக்கு போனாரு? அது அனுராதாங்கிற ஒரு லாயரால தான். என்னது? என்ன சொன்ன? லாயர் ஆலையா? அவளாலையா என் மச்சான் உள்ள போனாரு? ஆமாண்ணே. போதை சாக்லேட் கைக்கு வந்ததும் வித்து காசாக்கி. சரிங்கண்ணே. அண்ணே, இந்த சாக்லேட்டை பத்தி சொன்னா போதும், சிறுசுகள்ல இருந்து பெருசுக வரைக்கும் எல்லாரும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்கண்ணே. காத்தவராயன நீதிமன்ற காவலில் வைக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அந்த அணுவை என் கையாலேயே கொன்னு அவ செத்துட்டாங்கிற செய்திய என் வாயாலேயே என் மச்சான் கிட்ட சொன்னாதான் அவர் ஆத்திரமும் அடங்கும், ஏன் ஆத்திரமும் அடங்கும். ஆமா, இப்ப அந்த அணு எங்க இருப்பா? ஒரு நிமிஷம் இருண்ணே. இந்தா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த லாயருக்கு நாளைக்கு கல்யாணமா? சரியான டைமுக்கு தான் நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். அண்ணே, கம்பீரமா ஊருக்குள்ள எம்எல்ஏ மனைவின்னு சொல்லிக்கிட்டு கெத்தா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். உங்க மச்சான் ஜெயிலுக்கு போனதுல இருந்து என்னால வெளியில தலை காட்ட முடியலண்ணே. நாலு நல்லது கெட்டது கூட போக முடியல. என் காதுல கேக்குற மாதிரி எல்லாரும் ரொம்ப கேவலமா பேசுறாங்கண்ணே. அதனால தானே சிட்டில இருக்க பங்களாவெல்லாம் விட்டுட்டு இந்த ஒதுக்குப்புறமா இருக்க பண்ண வீட்டுல இருக்கனே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அணு தானே. ஆனா அவளுக்கு இப்போ பிசினஸ்மேன் ராமச்சந்திரன் பையனோட கல்யாணம் நடக்க போகுது. அணு கோடீஸ்வரன் குடும்பத்துல வாக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ போறா. அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு
அவ சந்தோஷமா இருக்க கூடாதுண்ணே. ஏய் ஏய் ஏன் இப்படி அசிங்கம் அழாத. மச்சான ஜெயிலுக்கு அனுப்புனதுக்காக அந்த அணு கண்டிப்பா சாகணும். அந்த குடும்பமே அணு செத்ததை நினைச்சு கதறி கதறி அழணும். அதான் ஜெயில இருக்கிற மச்சானுக்கும் வேணும், எனக்கும் வேணும். பெருமாளே பெருமாளே. வணக்கம் முதலாளி. வணக்கம் முதலாளி. ஆப்பு என்ன முதலாளி? ஏன் லேட்டா வந்தீங்க? ஓ அதுவா? சொன்ன டைமுக்கு லடிக்கையை கொண்டு வந்து ஒப்படைப்பீங்களா? அதெல்லாம் டான்னு பர்ஃபெக்ட்டா கொண்டு வந்து ஒப்படைச்சிருவோம் முதலாளி. போன டைம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை அந்த மாதிரி ஏதாவது நடந்தது உங்களுக்கு நானே துஷ்மனா மாறிடுவேன். புரிஞ்சதா? முதலாளி அப்படிலாம் ஒண்ணு நடக்காது முதலாளி. இந்த வாட்டி எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்களே சீதாம்மா வீட்டுல தங்கியிருக்கோம். ஒரு தப்பு நடக்காது, நீங்க கவலையே படாதீங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஓகே. முதலாளி ஒரு சின்ன மேட்ரு. என்ன சொல்லு. இங்க பாருங்க, நாளைக்கு நைட்டு அபியை கடத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவோம். நீங்க அவளை விப்பீங்களோ அவளை கொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா ஒண்ணு முதலாளி, அபி திரும்ப இந்த பக்கம் வந்துடவே கூடாது. ஏன்? ஏன்னா அபிய கொல்றதா சொல்லி வேற ஒரு பார்ட்டி கிட்ட பணத்தை வாங்கிட்டோம். அபி திரும்ப வந்துட்டா நாங்க மாட்டிப்போம். அபிக்காக துபாய் செட்டு ஈகரா வெயிட்டிங். டோன்ட் வரி அபவுட் இட். டைமுக்கு அபியை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் மேப்ல கூட தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க முடியாது. டீக்கே முதலாளி, அப்ப நீங்க கிளம்பியே நான் கரெக்டா எல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம் முதலாளி. என்னத்த சொன்ன செய்ய வேலையை முடிச்சிடணும். டிகே. அண்ணி நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. பூஜை ஆரம்பிக்கலாமா? கடவுளே, இந்த கல்யாணம் முருகன் தெய்வான கல்யாணம் மாதிரி எந்த சிக்கலும் இல்லாம நல்லபடியா முடியணும். அதுக்கு நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும்.